வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. இதுக்கு ஃபுல் க்ரீம் பாலுக்கு தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு திக்கான ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். பால் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் பால் சேர்த்து இதில் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம கடைங்களெல்லாம் விலை அதிகமாக கொடுத்து வாங்குவோம் ஐஸ்கிரீம்லாம். இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக அழகாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. பால் கொதிக்க போகுது. பால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 30 செகண்ட் கொதிச்சா போதும். அரை லிட்டர் பாலுக்கு ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. 100 கிராம் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரையிட்டோம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவை, அதையும் இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிடும். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இதில் ஒரு 3-4 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த வெனிலா ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அடுப்புலேயே சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஃபுல்லாக ஆறட்டும். சூடு கம்ப்ளீட்டாக இருக்கவே கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 30 செகண்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா ஈவனாக கிடைக்கும். இப்போ அரைச்சதை ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸு இந்த மாதிரி இருக்கிறதில் ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன மாதிரி பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. சில்வர் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் கழித்து இதை பார்க்கலாம். அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், இப்போவே ஓரளவுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கணுன்னா திரும்பவும் ஒரு வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணுங்க. அதே மாதிரி ஒரு 30 செகண்ட் அரைச்சிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போவே எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. திரும்பவும் அதே பாக்ஸில் ஊற்றி 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இந்த மாதிரி அலுமினிய ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா இது மேலே போட்டுருங்க. ஏன்னா ஃப்ரீஸ் ஆகும்போது தண்ணி உள்ளே வடிஞ்சிடக்கூடாது, அதுக்காகத்தான். குறைஞ்ச விலையில் வீட்டில் இருக்க பொருள்லேயே நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் நம்ம செஞ்சு கொடுக்குற திருப்தி இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கூட ஓகே.
8 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஐஸ்கிரீமு. ஒரிஜினல் வெனிலா ஐஸ்கிரீம் இதுதாங்க, நம்ம வீட்டில் செய்கிறது தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்ததுன்னா நீங்கள் அதிலே எடுக்கலாம். அது இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக வரும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. கோடை வெயிலை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.